ஜப்பான் லாங்குவேஜ் சிஸ்டத்தில் 3 விதமான டிவிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இரஹானா, கட்டகானா, காஞ்சி. இந்த இரஹானாவில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இரஹானாவில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸும் அதில் நம்ம தமிழில் படிக்கக்கூடிய ஆ லெட்டர் வேர்டும் இதில் சேமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், 1 2 3 இப்படி தான் நாம் அந்த வடிவத்தை எழுதணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்படின்ட்டு தான் அதனுடைய ப்ரொனன்சியேஷனை நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ஆ, இங்கிலீஷில் ஏ, இதே இதை தான் இரஹானாவில் இருக்கக்கூடிய இது. அடுத்து ரெண்டாவது ஈ. ஈயில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வடிவத்தை பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கோம். முதல்ல என்ன வடிவம் நம்ம எழுதணும், ரெண்டாவது என்ன அப்படின்றது. மூணாவது ஊ. ஊ யூ, இங்கிலீஷில் யூ. இதில் முதல்ல என்ன லைன் எழுதணும், அடுத்து செகண்ட் என்ன எழுதணும் அப்படின்றத பற்றி நான் எழுதி காட்டியிருக்கேன். அடுத்து ஏ. ஏவும் அதே மாதிரி தான், முதல்ல என்ன ரெண்டாவது என்ன வடிவத்தை எழுதணும் அப்படின்றதையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து ஓ. ஓ லெட்டர் வேர்டு, இங்கிலீஷ்லேயும் ஓ. இங்கே 1 2ன்னு கொடுத்துருக்கிறது என்ன வடிவத்தில் முதல்ல எழுதணும், எப்படி எழுதணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இரஹானால ஃபஸ்ட்டு 5 லெட்டரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 லெட்டரு எப்படி வாசிக்கணும், ஆ, இ, உ, ஏ, ஓ. ஆ, இ, உ, ஏ, ஓ. இங்கிலீஷில் ஏ, ஐ, யூ, இ, ஓ. புரியுதுங்களா? இப்போ நம்ம இரஹானால இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 லெட்டரை எப்படி வாசிக்கணும், ஆ, இ, உ, ஏ, ஓ. அவ்வளோதான். தேங்க்யூ.